வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் சனி சந்திர சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது தோஷத்தை தருமா, அது எப்படி கணிக்கலாம், எதனால் இந்த சனி சந்திர சேர்க்கையானது சந்நியாசி யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி தான் இன்னைக்கு வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த வகுப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பேசணும்னு நான் நினைக்கிறேன். நேற்று நான் நட்சத்திர சாரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிட வகுப்பு உங்களுக்கு தந்திருக்கேன். அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். இருந்தாலும் இந்த நட்சத்திர சாரத்தை பற்றி ஒரு கமெண்ட்டு, பிரபலமான ஒரு ஜோதிடர் நட்சத்திர சாரமே பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி என்கிட்ட இருக்குது. ஜாதகம் பார்க்கறதுக்கு பல்வேறு முறைகள் இருக்குது. பராசர் முறை இருக்குது, கேபிஎல் மெத்தட் இருக்குது, அக்ஷய பத்ததி இருக்குது, நாடி ஜோதிடம் இருக்குது. இதில் ஒவ்வொரு ஜோதிட முறையும் ஒவ்வொரு வழிகளை பின்பற்றுகிறார்கள். அப்படின்னா அவங்க ஜாதகம் கணிக்கக்கூடிய முறைகள் வேறு. இப்போ நட்சத்திர சாரம் பார்க்கலன்னா அப்போ எப்படி தான் நீங்கள் பலன் சொல்கிறீங்கன்ற கேள்வி நீங்கள் கேட்கணும் இல்லையா? ஒன்றுமே பார்க்காம வெறும் கிரகத்தை மட்டும் வச்சு ஒரு கணிக்க முடியுமா? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த கிரக இணைவுகளுக்கு எவ்வளவு இந்த நட்சத்திர சாரம் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வகுப்பை நான் போடுறேன். புணர்ப்பு தோஷம் அப்படின்னா என்ன? இந்த புணர்ப்பு தோஷம் எப்போ பார்ப்பாங்க? தோஷங்கிறது 2 கிரகங்களுடைய இணைவு. இந்த கிரக இணைவுகள் எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமே இருக்கும். ஒரு ஜாதகத்தில் 2 கிரகங்கள் சேர்ந்துருக்கா அப்படின்னு சொன்னால் அவர் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அந்த ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் சேர்ந்து தான் இருக்க போகுது. அப்படின்னா இந்த தோஷம் எப்பொழுது செயல்படும்? திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்கின்ற பொழுது யாருக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதில் முக்கியமான தோஷங்கள் செவ்வாய் தோஷம், நாக தோஷம், மாங்கல்ய தோஷம், களத்திர தோஷம், சூரிய தோஷம் மற்றும் புணர்ப்பு தோஷம். இந்த தோஷங்கள் ரொம்ப முக்கியமான தோஷங்கள். திருமண வாழ்க்கையில் 2 பேர் இணைஞ்சு கல்யாணம் பண்ணும்போது இந்த தோஷங்கள் யாருக்காவது இருந்தால் அந்த தோஷத்திற்கு சமமான தோஷம் அடுத்தவருக்கு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் ஜோதிடம் பார்த்து கணித்து பொருத்த பார்ப்பாங்க. இந்த புணர்ப்பு தோஷங்கிறது திருமணத்தை தடை செய்யக்கூடிய ஒரு தோஷம். கல்யாணம் ஆகிறதுக்கு பத்திரிக்கை அடித்து எல்லா விஷயமும் தடப்புடலாக நடக்கும். ஆனால் கடைசி நேரத்தில் தாலி கட்ட முடியாமல் நின்று போகும். சரி, திருமணமான பிறகாவது இந்த திருமண வாழ்க்கையை பாதிக்காமல் இந்த புணர்ப்பு தோஷம் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தரக்கூடியதாக இந்த புணர்ப்பு தோஷம் இருக்கும். இந்த புணர்ப்பு தோஷம் ஒருத்தருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை கேள்விக்குறி. அது சந்நியாசி யோகம், அதனால்தான் சொல்கிறாங்க. இந்த இணைவு இருக்கிறவங்களுக்கு திருமணமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் நடக்கும். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு பற்றே இருக்காது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி சந்திர சேர்க்கைங்கிறது அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு தடைக்கு மேலே தடையை தரும். பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நிலை நிறைய பேருக்கு நான் ஜாதகம் பார்க்கும்போதே பார்த்துருக்கேன். அப்போது குடும்பத்தில் அவங்களுக்கு எப்படி சந்தோஷம் வரும்? பணம் இல்லை, பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா குடும்பத்தை விட்டு போயிடலாமா? இல்லை காணாமல் போனவங்களும் இருக்காங்க. இந்த தோஷம் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு பற்றற்ற நிலையை அந்த ஜாதகருக்கு தரும். இந்த சனி சந்திர சேர்க்கை இருக்கவங்களுக்கு குல தெய்வத்தின் அருள் இல்லை. அதை பற்றி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த சனி சந்திர சேர்க்கைங்கிறது எந்த ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அது எந்த லக்கணமாகவே இருந்தாலும், சனி சந்திர சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு குலதெய்வம் துணையாக இருக்காது. அது மறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வத்தினுடைய ஆசி துணை இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய முக்கியமான அந்த குல விருத்தி, குழந்தை செல்வம், அது கிடைக்கிறதுல தடையாக இருக்கும். இந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த புணர்ப்பு தோஷத்தால் தான் ஏற்படுகிறது. இதை எப்படி ஒரு ஜாதகத்தில் கணிக்கணும்? ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு எந்த இடத்தில்
சனி சந்திரன் சேர்ந்து இருந்தாலும் சனி சந்திர சேர்க்கை ஏற்பட்டு புணர்ப்பு தோஷம் அந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்படி பார்த்த உடனே சனியும் சந்திரனும் ஒரு ராசி கட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த புணர்ப்பு தோஷம் என்பது உண்டு. இது எந்த லக்கணக்காரர்களுக்கு இல்லை இருக்கு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்த கட்டத்தில் இருந்தாலும் தோஷம்தான். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வக்ரம். இப்போ ஒருவேளை சந்திரன் எங்கே இருக்காருன்னா மேஷ ராசியில் இருக்காரு, சனி வக்ரம் பெற்ற நிலையில் ரிஷபத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படின்னா 2 கிரகங்களுமே தனித்தனியாகத்தான் இருக்குது, இணைவுகள் இல்லை. அப்படின்னாலும் சனி வக்ரம் பெற்ற நிலையில் அவர் பின்னோக்கி நகர்வார். பின்னோக்கி நகர்ந்து மேஷ ராசிக்கு வருகின்ற பொழுது சனி சந்திர சேர்க்கை என்பது ஏற்படும். இது குறிப்பிட்ட ஒரு வயதில் ஏற்படக்கூடிய ஒரு இணைவு. அது ஜாதகத்தை பார்க்கும்போது எந்த வயசில் இந்த மாதிரி சனி சந்திரனோட சேர்ந்து அவருக்கு இந்த புணர்ப்பு தோஷத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சில குடும்பத்தில் நல்லா இருக்கும், அந்த குடும்ப நிலை ரொம்ப நல்லாவே இருக்கும். திடீர்னு அந்த கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ அந்த குடும்பத்தில் பற்று இல்லாமல் என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய காலம்ங்கிறது இந்த சனி வக்ரம் பெற்று இந்த சந்திரனோடு இணையும் போது இந்த குடும்பத்தை விட்டு போயிடலாமான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். இந்த எண்ணங்களுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, சனி வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து இந்த சந்திரனை தொட்டாரு அப்படின்னு சொன்னால் புணர்ப்பு தோஷம் என்பது அவருடைய ஜாதகத்தில் வேலை செய்யும். அந்த காலகட்டங்களில் அவருக்கு இந்த தோஷத்தினுடைய வீரியமானது பற்றற்ற ஒரு நிலையை அவருக்கு தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது இந்த பரிவர்த்தனை. இந்த 2 கட்டங்களும், இது கும்பராசி மகர ராசி, இந்த 2 வீடுகளுமே சனியினுடைய வீடுகள். இந்த கடக ராசி என்பது இந்த கட்டம் சந்திரனுடைய வீடு. இப்போ ஒருவேளை சந்திரன் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போது சந்திரனுடைய வீடான இந்த கடகத்தில் சனி இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த 2 கிரகங்களும் தங்களுடைய வீடுகளை மாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த மாற்றிக்கிறதுக்கு பேர் தான் பரிவர்த்தனை. சந்திரன் தன்னுடைய வீட்டை சனிக்கு பகிர்ந்திருக்கிறார், சனியும் தன்னுடைய வீட்டை சந்திரனுக்கு தந்திருக்கின்றார். சனி சந்திர பரிவர்த்தனை ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு புணர்ப்பு தோஷம் என்பது உண்டு. இப்போ ஒருவேளை சந்திரன் மகர ராசியில் இருந்தாலும் இவருக்கு புணர்ப்பு தோஷம் என்பது உண்டு. ஏன்னா இந்த 2 வீடுகளுமே சனியினுடைய வீடுகள் அப்படிங்கிறதுனால இந்த 2 இடத்துல சந்திரன் இருந்து சனி கடகத்தில் இருந்தால் புணர்ப்பு தோஷம் என்பது வேலை செய்யும். இந்த மாதிரி சனி சந்திரனோட வீட்டில் இருக்கிறப்போ அவங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை தருவார். எப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையே இல்லாமல் தொடர்ந்து ஒரு 5-6 வருஷம் வேலையே இல்லாமல் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த ஜாதகருக்கு தொழிலால் ஏற்படுத்துவார். இந்த தொழிலாலேயே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகலாமா, இல்லை திருமணமே செய்யாமல் இருக்கலாமா, நமக்கே வருமானம் இல்லை, எப்படி ஒரு குடும்பத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகருக்கு திருமணத்தில் பல்வேறு குழப்பங்களை தருவார். இதுதான் இந்த புணர்ப்பு தோஷம். இப்போ சனி பகவான் இப்பொழுது தனுசுல இருக்காருன்னு வச்சுக்கலாம், சந்திரன் மிதுனத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இந்த 2 கிரகங்களும் ஒருத்தரை ஒருத்தர் சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. 7வது பார்வையாக சனி தான் நின்ற இடத்துலேருந்து சந்திரனை பார்க்குறாரு, சந்திரனும் அதே மாதிரி சனியை 7வது பார்வையாக பார்க்குறாங்க, 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் புணர்ப்பு தோஷம் என்பது அந்த ஜாதகருக்கு உண்டு. ஒருவேளை சனியினுடைய பார்வைகள் என்ன 3, 7, 10 3 பார்வை இருக்கு. அதுபடி பார்க்குறப்போ கும்பத்தில் சந்திரன் இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் சனியினுடைய பார்வை என்பது 3வது பார்வை சந்திரனுக்கு கிடைக்கும். அதற்கு அடுத்தது கன்னி ராசியில் சந்திரன் இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் சனியினுடைய பார்வை உண்டு. 3, 7, 10 இந்த 3 கட்டத்தையும் சனி தான் நின்ற இடத்துலேருந்து பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால சந்திரனுக்கு சனியினுடைய பார்வை கிடைக்கிறது. இப்போ சிலருக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம், சனி மட்டும்தானே பார்க்குறாரு சந்திரன் பார்க்கலையே அப்படின்னு தோணலாம். சந்திரனுக்கு 7வது பார்வை மட்டும்தான், விசேஷ பார்வைகள் கிடையாது. ஆனால் சனிக்கு விசேஷ பார்வைகள் 3, 7, 10 இருக்கு. அதனால் சந்திரனை சனி தான் பார்க்குறாரு, சனியை சந்திரன் பார்க்கல அப்படின்னு நீங்கள் சொன்னாலும்
சனி சந்திர சேர்க்கை இருக்கு, சனியினுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைத்தால் புணர்ப்பு தோஷம் என்பது செயல்படும். இப்போ இந்த வகுப்போட முதல்ல நான் சொன்ன மாதிரி நட்சத்திர சாரம் எப்படி ரொம்ப முக்கியங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போது சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்ன? ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள். அதற்கு அடுத்தபடியாக சனியினுடைய நட்சத்திரங்கள் 3, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரங்களும் சனியினுடைய நட்சத்திரங்கள். இப்போது ஒரு ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் சனி ரிஷப ராசியில் இருக்காரு, சந்திரன் மீன ராசியில் இருக்காரு. சனி தன்னுடைய பார்வையான 3, 7, 10 இல்லையா, அதுபடி பார்க்குறப்போ அவர் சந்திரனை பார்க்கல. ஏன்னா 11ஆம் இடத்துல தான் சந்திரன் இருக்காரு. அதனால் சனி தன்னுடைய பார்வையை சந்திரனை பார்க்கல. அதே மாதிரி சந்திரனுக்கு 7ஆவது பார்வை அப்படிங்கிறதுனால சந்திரனும் சனியை பார்க்கல. ஆனாலும் இந்த ஜாதகருக்கு புணர்ப்பு தோஷம் என்பது உண்டு. இப்போ நீங்கள் பார்த்த உடனே நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க? சனியும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இல்லை, அதனால் தோஷம் கிடையாதுன்றது தெரிஞ்சிருக்கும். பரிவர்த்தனையும் நடக்கலை, ஆனால் அவருக்கு திருமண வாழ்க்கை கிடைக்கல, இல்லை கிடைச்சதுக்கு அப்புறமா பிரச்சனையாக இருக்குது. இது எப்படி? அப்போ புணர்ப்பு தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஜாதகருக்கு சனி ரோகிணி நட்சத்திர காலில் நிற்கின்றார். சந்திரனுடைய சாரம் வாங்கி சனி ரிஷபத்தில் இருக்காரு. அதே மாதிரி சந்திரனை பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் இருக்கிறார். உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம். அப்போது நட்சத்திர சாரம் வேலை செய்யுது. உங்களுக்கு வெளியில் பார்க்கும்போது இந்த சனியும் சந்திரனும் எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ளவில்லை அப்படின்றது தெரியுது. வக்கரம் பெற்றாலும், இந்த சனி வக்கரம் பெற்றாலும் சந்திரனை தொட முடியாது. ஏன்னா அதுக்கு அடுத்த கட்டத்தில் தான் சந்திரன் இருக்காரு. அப்படின்னு சொன்னால் எப்படி தான் இந்த சனி சந்திர சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது இந்த ஜாதகருக்கு? நட்சத்திர சாரம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை சனி வேறு நட்சத்திர காலில் நின்றால் இந்த சனி சந்திர யோகம் புணர்ப்பு தோஷம் என்பது இந்த ஜாதகருக்கு ஏற்படாது. 2 பேருமே பார்த்தீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரமாக சந்திரன் செயல்படுகிறார், அதே மாதிரி சந்திரனுடைய நட்சத்திரமாக சனி செயல்படுகிறார். இப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து இருக்கிற மாதிரி இந்த தொடர்பு இருக்குது. அதனால தான் புணர்ப்பு தோஷம். இந்த 2 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்திற்கு, இப்போ சந்திரனுக்கு சனியினுடைய சாரம் கிடைத்தாலும் சரி, இல்லை சனிக்கு சந்திரனுடைய சாரம் கிடைத்தாலும் இந்த தோஷம் என்பது உண்டு. ஆனால் அதனுடைய அளவு, வீரியம் என்பது குறைவு. இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த ராசி கட்டத்தில் மீன ராசியில் மொத்தம் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 3 நட்சத்திரங்களில் உத்திரட்டாதி நட்சத்திர காலில் நிற்கின்ற பொழுதுதான் அவருக்கு இந்த புணர்ப்பு தோஷம் செயல்படும். பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு இந்த புணர்ப்பு தோஷம் என்பது ஓரளவுக்காவது இருக்கும். அது வீரியமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் சனி சந்திரனுடைய சாரம் வாங்கி இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். இல்லை சனியும் சேர்ந்து நின்றார் என்றால் தான் அந்த ஜாதகருக்கு புணர்ப்பு தோஷம் என்பது வீரியமாக தன்னுடைய வேலையை செய்யும். சன்னியாசி யோகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த புணர்ப்பு தோஷம், இந்த சனி சந்திர சேர்க்கை இருக்கா அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கையே இல்லையா, கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இந்த இணைவுகள் இருந்து குருவினுடைய பார்வை அல்லது சுக்கிரனுடைய பார்வை கிடைக்குது அப்படின்னு சொன்னால், சனி அல்லது சந்திரன் இந்த 2 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகத்திற்காவது சுப கிரகத்தினுடைய பார்வை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சன்னியாசி யோகன்றது உங்களுக்கு இல்லை, குடும்ப வாழ்க்கை என்பது கிடைக்கும். குரு தான் நின்ற இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்ப்பார். சுக்கிரனுக்கு 7ஆவது பார்வை மட்டும்தான். குருவினுடைய பார்வை சனி அல்லது சந்திரனுக்கு கிடைத்தால் அந்த ஜாதகருக்கு இந்த சன்னியாசி யோகம் என்பது செயல்படாது. யாருக்கெல்லாம் கஜகேசரி யோகம் இருக்கோ அவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது நிச்சயமாக கிடைக்கும். இந்த சேர்க்கை இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? குலதெய்வத்தினுடைய ஆசையை பெறணும்.
இப்போ நீங்கள் திருமணத்திற்காக உங்களுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த தோஷம் இருக்கு, திருமணத்துக்கு நிச்சயம் ஆயிருக்கு. உங்களுடைய திருமண பத்திரிக்கையை உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட கொடுத்து ஆசி பெற்று நீங்கள் வைக்கணும். ஏன்னா குலதெய்வத்தினுடைய அருளாசி உங்களுடைய ஜாதகத்திலே இல்லை. அப்போ ஏதாவது இது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும் குலதெய்வம் தன்னுடைய அருளாசியை தந்தால் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். குலதெய்வத்தினுடைய ஆசையை பெறுவதற்கு என்னென்ன வகைகளில் அவருக்கு என்ன விஷயங்கள் வழிபாடுகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க. அப்போ தான் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை நீங்கள் தாண்டி வர முடியும். நட்சத்திர சாரம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு பகுதி, ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. நம்ம ஆழ்ந்து ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நட்சத்திர சாரம் தெரியணும். தெரிஞ்சாதான் ஒரு கிரகம் இணைஞ்சிருக்கா இல்லையா, அது எந்த மாதிரி வேலை செய்ய போகுது, அதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்க முடியும். எப்படி ஒரு மனுஷனுக்கு அகம் புறம் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு இல்லையா, வீட்டில் ஒரு மாதிரி இருப்பாங்க, வெளியில் ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்படி தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்கன்னு சொல்லி முடிவு கட்ட முடியாது. அதே மாதிரி தான் கிரகமும். அது தன்னுடைய வேலையை எப்பொழுதும் ஒரே மாதிரி செய்யாது. அது நிற்கக்கூடிய இடம், அதனுடைய சாரம் என்ன, அப்போது அது உள்ள என்ன இருக்குது, அதுதான் ஜாதகத்தில் வெளிப்படும். இதை தெரிஞ்சுக்கணும்னா நட்சத்திர சாரம் என்பது மிகவும் முக்கியம். அதை தெரிந்து கொண்டால்தான் ஜாதகத்தில் மிக முக்கியமான இணைவுகள், துல்லியமான கணிதம் போட முடியும். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.